உருளையோட வளைபரப்போட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. உருளையோட விட்டம் வேல்யூ கேட்குறாங்க. என்ன வேல்யூனா 2πRh. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபார்முலாஸ் கண்டிப்பாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது முக்கியமாக 2D 3D பார்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரிஸ், இது அட்லீஸ்ட் இதுவாவது நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். இதை தெளிவாக பார்த்துருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் நல்லா எக்ஸாம்களில் தயக்கம் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த வளைபரப்போட வேல்யூ 66ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஹச்சோட வேல்யூ 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூன்னு தெரியாது, தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் விட்டம் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஹச்சோட வேல்யூ 7, இங்கே 66. சிம்பிளை பண்ணலாமா? இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிரும். ஒரு 22 22 3 22 66. ஓகேவா? இப்போ விட்டம் அப்படின்னு சொல்றாங்களா, டயமீட்டர் சொல்றாங்களா. டயமீட்டர்ங்கிறது என்ன? 2R அப்படிங்கிறதானே. இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு. ஓகேவா? அப்போ 2Rோட வேல்யூவே அங்க 3ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வேலை முடிஞ்சுங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான